வணக்கம். இது கேள்விக்களம். திமுக அரசுக்கு எதிராக அரசின் நலத்திட்டங்களை எல்லாம் விமர்சித்து எடப்பாடி பழனிசாமி பேசி வர திமுக அரசுக்கு ஆதரவு பெருகுவதால் தான் எதிர் முகாமினர் கலக்கமடைந்திருக்கிறார்கள் என்று முதல்வர் ஒரு பக்கம் அதற்கு விளக்கமளித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிலை மறந்து பேசுகிறார் என்றும் காட்டமான பதிலடியை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த அரசின் மீது இது போன்ற விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைப்பதற்கான காரணம் என்ன? அதற்கு அரசு தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய பதில், எதிர்க்கட்சிகள் வன்மத்தை கக்குவதாக முதல்வர் கூறுவதன் பின்னணி என்ன என்பதன் பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்போம். அரங்கத்தில் திமுகவிலிருந்து சேலம் தரணிதரன் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் நாதன் அவர்களை வரவேற்கிறேன். அதிமுகவிலிருந்து இணைந்திருக்கிற ஜவஹர் அலி அவர்களையும் வரவேற்கிறேன். காங்கிரசிலிருந்து இணைந்திருக்கிற திருச்சி வேலுசாமி அவர்களையும் வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்களையும் வரவேற்கிறேன். முதல்ல சேலம் தரணிதரன் அவர்களிடமிருந்தே போகணும்னு நினைக்கிறேன். ஒரு எதிர்க்கட்சியாக அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பது, ஒரு நிழல் அரசாங்கத்தை போல செயல்படுவது என்பது ஒரு எதிர்க்கட்சியினுடைய ஒரு இயல்பான ஒரு நடவடிக்கை தான். இந்த 42 மாத கால ஆட்சியில் சரியாக செயல்படலை, முன்பிருந்த திட்டங்களை சொல்லி தான் நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க, இப்போ சொல்வதற்கு திட்டமே இல்லை என்பதைத்தான் இந்த 7 பக்க அறிக்கை சுட்டி காட்டியிருக்கிறது என்பது போன்ற விமர்சனங்களை எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறாரே. திமுகவினுடைய பதில் என்ன? அந்த விமர்சனங்களை கொஞ்சம் பகுப்பாய்வு பண்ணுவீங்களா? எப்படி அது எப்படி? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பொய் சொல்லாங்க, ஆனால் ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எடப்பாடி இப்போ எப்படி பொய் சொல்லிட்டு இருக்காருன்னா, இனிமேல் கொஞ்ச நாள் போச்சுன்னா இபிஎஸ் மாதிரி பொய் சொல்லக்கூடாதுன்னு வந்துடும். ஏன்னா வாயை திறந்தா போய் சரிங்களா, நான் நிறையா திட்டங்களை நிறுத்திட்டோம் அப்படிங்கிறார். ஒரு 10 திட்டங்களை சொன்னார், தாலைக்கு தங்கம் சொன்னார். ஆனால் இந்த என்னன்னா, இந்த திட்டங்கள்லாம் அதிமுக ஆட்சியிலே நிறுத்திட்டாங்க. 2019 காசு இல்லாமல் நிதி நிலைமை அங்கே எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னா, 2019 அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜே 58 59, 59 60, 60 61 அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு திட்டம் கூட மக்களுக்கு காமிக்கிறதுக்கு இல்லை 21. அதனால தான் 19 தேர்தலையும் தோற்றாங்க, 21 தோற்றாங்க, அப்புறம் உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் 24 தேர்தல் தொடர்ந்து தேர்தலை தோற்றது. ஆனால் இப்போ நம்ம ஆட்சி வந்ததுலேருந்தே ஒரு பேரடைம் ஷிஃப்ட் தமிழ்நாடு கவர்னன்ஸில் ஏற்பட்டிருக்கு. இது நான் சொல்ல, நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டைம்ஸ், உலக புகழ்பெற்ற ஃபினான்ஷியல் டைம்ஸ், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஃபினான்ஷியல் டைம்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா ஃபுல்லாகவே பொருளாதாரம் தேக்கமாக இருக்குது, வெளிநாட்டிலேருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரியாக வரதில்லை, ஆனால் தமிழ்நாடு மட்டும் இந்தியாவிலே சிறப்பாக செயல்படுது, தமிழ்நாடை பார்த்து காப்பி அடித்து மற்ற மாநிலங்களும் வரலாம், உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களும் வரலாம்னு ஒரு கட்டுரை வந்திருக்கு. நிறையா உதாரணம் சொல்லியிருக்காங்க என்னென்ன முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இந்த 2-3 வருஷத்தில். அது மட்டும் இல்லாமல் கீதா கோபிநாத்னு சொல்லி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட சீஃப் எக்கனாமிஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட பிரைட் ஸ்பாட்டாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு உதாரணம், இன்றைக்கி நான் அந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், புத்தொழில். அப்போ புத்தொழில் 2021 முன்னாடி வரைக்கும் சரிங்களா, தமிழ்நாட்டில் ரேங்கிங், ஒன்றிய அரசு ரேங்கிங் கொடுப்பாங்க, புத்தொழில் ஊக்குவிக்கிற மாநிலங்கள் என்ன ரேங்கிங்னு. தமிழ்நாடு பாட்டம் 5வது இடத்துல இருந்தது, பீகார், நாகாலாந்து போன்ற மாநிலங்களோட. ஆனால் நம்ம ஆட்சிக்கு ஒரே வருஷத்தில் 10வது இடத்துக்கும் அப்புறம் 5வது இடத்துக்கும் 1வது இடத்துக்கு வந்துருச்சு. 2011 21 வரைக்கும் வெறும் 2500 புத்தொழில் நிறுவனங்கள் தான் தமிழ்நாடு தொடங்கப்பட்டது. ஆனால் நம்ம ஆட்சிக்கு 3.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 9600 புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. அதில் 50% பெண்கள், அதுவும் பட்டியலினத்தவர் அந்த தொழிலாளர்களாக இருக்கணுங்கிறதுக்கு அவங்க ஊக்கத்தொகை கொடுத்து இந்தியாவிலே அதிகமான புத்தொழில் உரிமையாளர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்தால் இப்போ இந்தியா ஃபுல்லாகவே திட்டம் போகுது. காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது, இலவச பேருந்து திட்டம் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது, கலைஞர் உரிமை தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குறது இங்கே ஆரம்பிச்சது தான் இப்போ எல்லா மாநிலத்திலும் அது பரவுது. ஸோ ஒரு சமூக நீதிக்கு ஒரு சோஷியல் லேபரட்டரியாக தமிழ்நாடு திகழ்து. அது நம்ம 21க்கு அப்புறம் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் முதல்வன் திட்டம்லாம் இங்கே இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே கிடையாது. நான் முதல்வன் திட்டம்லாம் கிட்டத்தட்ட 30 40 லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. முந்தானத்து கூட பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர்கிட்ட இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க ஸ்கில் ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகளிர் கல்லூரி சேர்க்கை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அரசு பள்ளியிலேருந்து யாரெல்லாம் கல்லூரியில் சேர்றாங்களோ அவங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அதனால் கிராஜுவேட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அது டபுள் ஆச்சு ஒரே வருஷத்தில். இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் நாம் ஆட்சிக்கு வந்தோடனே கொடுத்துருக்கோம். ஆனால் எதுவுமே நம்ம பண்ணல
அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அரசு ஊழியர்களுக்கு எதுவுமே பண்ணல, அரசு ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரே. நான் பேசும்போது உங்களுக்கு பிகினிங்லேயே சொன்னேன். என்னன்னா உங்களுக்கு பேசவே சொன்னேன்னா, எடப்பாடி ஆட்சியில் சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னா, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுனால ரிட்டையர்மெண்ட் ஏஜை 58லேருந்து 59, 59லேருந்து 60 ஆட்சி மாறலன்னு வச்சுக்கோங்க. இல்லை எடப்பாடி ஆட்சி 2 வருஷம் தொடர்ந்து இருந்ததுன்னா அவங்களுக்கு ரிட்டையராக ஆயிருக்க முடியாது. 65, 70 வருஷம் வேலைக்கே தான் போயிட்டு இருந்திருக்கணும். நாம் தான் அதெல்லாம் சரி பண்ணி அவங்களுக்கு டிஏவை இன்க்ரீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் நன்மைகளை செஞ்சோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சஸ்பெண்ட் பண்ணி ஏடிஎம்கே ரெஜிமில் தான். அது தலைவர் போன வருஷம் பேசும்போது ஊழியர்கிட்ட சொன்னார், நிதி நிலைமை வந்து ரொம்ப மோசமாக விட்டுட்டு போயிட்டாங்க அதிமுக ஆட்சி. 2011 வந்து தமிழ்நாடு வருவாய் மிகுந்த மல்லமாக இருந்தது. 21 வந்து வருவாய் பற்றாக்குறை 66,000 கோடி. அதுக்கப்புறம் கொரோனா பீரியடு நம்ம சந்தித்தோம். நிதி நிலைமை சரி பண்ணோடனே நம்ம திருப்பி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் போயிடலாங்கிறது முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. அதை அரசு ஊழியர்களும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதை வந்து இப்போ இவங்க வந்து சொல்கிறது வந்து சரியில்லை. நான் சொல்கிறேன், 2018 சேலத்தில் பேசும்போது எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு, அரசு ஊழியர்களுக்கு எனக்கு எவ்வளோ செய்யணும், நம்ம அரசாங்கத்தில் வர வருமானத்தில் 80% அவங்களுக்கே போயிடுது, அவங்க வெறும் 13 லட்சம் பேர் தான், மீதி 8 கோடி மக்கள் நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு மட்டும் சொல்லாமல் பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்களை கேவலமாக பேசினார். என்ன தெரியுமா சொன்னார், அவங்களும் 82,000 சம்பளம் மாதம் தரும், என்ன பிரயோஜனம், பையன் ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு கவலை இல்லை, பாஸ் ஆனாலும் கவலை இல்லை, உங்கள் பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு 10 வருஷம் கழிச்சு தான் 50,000 மாதம் வரும், நான் உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தரோம் அப்படின்னு மோசமாக பேசினார் அவர். ஸோ இப்போ வந்து ஏதோ அக்கறை காட்டுறது மாதிரி பார்த்தீங்கன்னா அது சரியில்லை. அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு 4 முறை ஏற்பட்டிருக்கு. அது எல்லாமே திமுக ஆட்சியில் நடந்தது தான். அவங்க வந்து 89 கலைஞர் அவர்கள் தான் ஒன்றிய அளவில் என்ன சம்பளம் இருக்கோ அந்த சம்பளம் மாநில இருக்கிற அரசு ஊழியர்கள் கொண்டு வந்து கலைஞர் அவர்கள் தான். அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் எல்லாத்துக்குமே வந்து திட்டங்கள்ல இருந்து எல்லாவற்றுக்கும் கலைஞர் அவர்களுடைய பெயரையே வைக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. ஏங்க நல்ல அவர் அப்படி மட்டும் சொல்ல, அவர் என்ன சொன்னார், திட்டங்கள் மக்களுக்கு பயன்படாத திட்டங்கள்னாரு. நூலகம் மக்களுக்கு பயன்படாதா, மருத்துவமனை இருக்கு அவர் பேரில், மருத்துவமனை மக்களுக்கு பயன்படாதா, இல்லை 1000 ரூபாய் மகளிர் கொடுக்குறோம் பயன்படாதா, இந்த மாதிரி பயனுள்ள திட்டம் வச்சுருக்கோம். ஆனால் எல்லாத்துக்கும் பேரும் தான் நம்ம வைக்கிறோம். இப்போ கோயம்புத்தூரில் நூலகம் அறிவிச்சிருக்கார் தலைவருக்கு, என்ன பேர், பெரியார் நூலகம், சரிங்களா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதிமுக இது வரைக்கும் யாராச்சும் பெரியார் பேர் வச்சு நூலகம் ஏதோ ஒரு திறந்துருக்காங்களா? எல்லாமே வந்து ஜெயலலிதா அம்மையார் பேர் வைக்கிறாங்க, இல்லைனா எம்ஜிஆர் பேர் தான் வச்சாங்க. அண்ணா பேரையோ இல்லை சமீப காலத்தில் அண்ணா பேரையோ இல்லை பெரியார் கால பேரை எப்பயுமே வச்சதில்லை. அதனால் இப்போ வந்து இப்படிலாம் வந்து அவங்க சொல்கிறது சரியில்லை. கலைஞர் அவர்கள் வந்து இந்தியாவிலே வந்து வரலாற்றிலே வந்து ஒரு நீண்ட காலம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அந்த யாருக்குமே அந்த ரெக்கார்ட் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6,600 நாட்கள் கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கார். அதனால தான் ஒன்றிய அரசே அவருக்கு வந்து ஒரு நேரு அளவுக்கு ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த நாணயம் வெளியிட்டாங்க. ஸோ அதனால் அவர் பேரை நம்ம வைக்கிறது வந்து குறை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அவங்க பண்ணுறது. ஆனால் நம்ம எல்லாரும் யாரெல்லாம் இந்த சமூக நீதிக்கு குரல் கொடுத்துருக்கோம் நம்ம எல்லாத்து பேரையும் தான் வச்சுருக்கோம். ஓகே திரு ஜவஹர் அலி, பெயர் வைக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எத்தனையோ எண்ணற்ற திட்டங்களை கொண்டுட்டு வந்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் இருந்த சில திட்டங்கள் தொடரப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே. அம்மா உணவகத்தை கூட அந்த ஆட்சியை கடந்து சிறப்பாக செயல்படுத்திட்டு வர்றது திமுக ஆட்சி தான் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து திமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி எத்தனையோ சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமு, மாணவர்கள் மக்கள் படிப்பதற்கு நூலகங்கள் அப்படியெல்லாம் கொண்டுட்டு வரப்படும் போது அதை வந்து ஒரு கேலியும் கிண்டலுமாக பேசுறது எப்படி சரியாக இருக்க முடியும்? அதாவது பொய் சொல்றதலாக இருக்கட்டும், மக்களை ஏமாத்துறதாக இருக்கட்டும், அது திமுகவுக்கு நிகர் வேற யாருமே இல்லை, அது திமுக தான். கலைஞர் பேர் வைக்கிறது சொல்றேன், அது எல்லாமே பொய் தான். எங்க அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அதனுடைய தொடர்ச்சி. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை பாதிக்கு மேல மக்களுக்கான திட்டங்களை நிறுத்திட்டு நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, 4 கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ல விடுங்க. அவருக்கு சொன்னாரு கருணாநிதி பெயரை வைக்கிறது தப்பா? நான் கேட்கிறேன், கருணாநிதி பேரை வைங்க. ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் குடும்பத்தில் கருணாநிதி பேரை வச்சிருக்காங்க?
உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்தில் எத்தனை பேருக்கு கருணாநிதி பேரை வச்சிருக்காங்க? திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூடிய குடும்பத்தில் எத்தனை பேர் அமைச்சர்கள் பேர் கருணாநிதி பேரை வச்சிருக்காங்க? இருக்கக்கூடிய 134 எம்எல்ஏக்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் கருணாநிதி குடும்பத்து பேரை வச்சிருக்காங்க? இல்ல கட்சி தொண்டர்கள் எத்தனை பேர்? நான் கேட்கிறேன், இவைகள் எல்லாம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு முன்னாள் முதலமைச்சராக பாக்குறீங்களா? ஒரு அரசு கேளுங்க மேடம், நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுக்கு வேணும்டா வைங்க, ஒரு பேர் வைக்கலாம். அதுக்காண்டி எல்லாத்திலும் கருணாநிதி பேரை வச்சுட்டு திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு என்ன தெரியுமா, தமிழ்நாட்டுடைய கடன் வந்து 9 லட்சம் கோடி ஆயிருக்கு. நீங்க ஆட்சிக்கு வந்து 3.25 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. அதை கேட்டா எங்க பொதுச் செயலாளர் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவராக கேள்வி கணைகளை எழுப்புறாரு. அவர் சொல்றாரு, முதலமைச்சர் சிலருக்கு வயிறு எறிகிறாங்க, ஏதோ பேசுறாங்கன்னா யார் மேல யார் சொல்றா? மக்கள் தான் வயிறு எரிஞ்சு போயிருக்காங்க. ஏதோ பேசுறாங்கன்னா மக்கள் கேட்க மாட்டாங்களா? நீங்க நீட் தேர்வை ரத்து செய்வேன்னு சொன்னீங்கல்ல, இது வரைக்கும் சொல்லி இல்லையா? அது மக்கள் கேட்க மாட்டாங்களா? அதனுடைய கேள்வியாக எங்களுடைய பொதுச் செயலாளர் கேட்கிறார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க கொண்டு வருவோம்னு சொன்னீங்கல்ல, அதை செய்யலையே. அதை எங்க பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவரை கேட்கிறாரு. கல்வி கடன் ரத்து செய்வேன்னு சொன்னீங்கல்ல, கேஸ் மானியம் செய்ய, புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு பலனளிக்கும் வகையில பல விஷயங்களை செய்ய வேண்டும்ங்கிற கோரிக்கை அப்பவே திமுக வந்து முன் வச்சுச்சு. அப்ப அதிமுக ஆட்சி காலத்துல என்ன பண்ணுச்சு? எத்தனை அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க, ஜாக்டோ ஜியோ உட்பட, அதையெல்லாம் மறந்துட்டாங்களா? ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் சொல்றேன். அதாவது அரசு ஊழியர்கள் போராட்டம் இப்பொழுது வந்து என்ன சொல்றாங்க? அரசு என்ன சொன்னாங்க? அவர்களுக்கு எதை சொல்லி நீங்கள் ஓட்டுக்களை வாங்கினீங்க? எப்படி நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு சொன்ன மாதிரி அரசு ஊழியர்களுக்கு 100% நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதனால தான் அரசு ஊழியர் சம்மேளனம் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க, வரக்கூடிய தேர்தலில் உங்கள் எதிர்கட்சி தலைவராக உங்களை உட்கார வச்சாதான் மீண்டும் இந்த கருத்தை நீங்கள் பதிவு வைப்பீங்கிறீங்க. ஒன்று சொல்றாரு, எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆக்கப்பூர்வமா என்ன கேட்கிறாருன்னா, நீங்க வந்து சொத்து வரியை ஏன் உயர்த்தினீங்க, பத்திரப்பதிவு ஏன் உயர்த்தினா சொல்லணும், அதனுடைய காரணம் சொல்லணும். அந்த நீங்க ஊர்ந்து போனீங்க, பத்திரப்பதிவு ஏன் உயர்த்தினீங்க, நீங்க ஊர்ந்து போனீங்க. நீங்க மின்கட்டணத்தை ஏன் உயர்த்தினீங்க, நீங்க ஊர்ந்து போனீங்க. இது பதிலா? மக்களுக்கான கேள்விகளை கேட்கிறாரு. எதிர்கட்சியா இன்றைக்கு ஒரே எதிர்கட்சியா அதிமுக மட்டும் இருக்கு. மக்களுக்கான கேள்வியா கேட்கும் போது அந்த நக்கல் நையாண்டியோட பதில் சொல்லி என்ன பதில் நீங்க சொல்லணும்? இது வந்து நாங்க நீங்க ஊர்ந்து போனா நாங்க பழைய காலத்து கதைகள்லாம் சொல்ல முடியும். கருணாநிதி எப்படி அன்றைக்கு அண்ணா மறைவுக்கு பிறகு எப்படி எல்லாம் முதலமைச்சர் ஆனார், ஊர்ந்து போனாரா, நின்று போனார், இப்படி எல்லாம் எங்களை கேட்க முடியும். ஆனால் தரைக்கூடவான வார்த்தைகளை பயன்படுத்துறதில்லை. ஆனால் நீங்க ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக இருக்கும்போது எங்களுடைய பொதுச்செயலாளர் என்ன சொல்றாரு, நான் 4 வருஷம் 2 மாசம் ஆட்சியில் இருந்தேன், 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தேன், 106 கலைக்கல்லூரி கொண்டு வந்தேன், 7 சட்டக்கல்லூரி கொண்டு வந்தேன், அத்துக்கடை அவனாஸ் திட்டத்தை கொண்டு வந்தேன், பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை திட்டத்தை கொண்டு வந்தேன், 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தேன். இப்படி திட்டங்களை எல்லாம் அடிக்கிட்டு சவால் விடுறாரு. என்ன சவால் விடுறாருன்னா, இந்த திட்டங்களும் திமுக இப்பொழுது இந்த 4 வருஷம் 42 மாச கால ஆட்சிக்கும் எப்படிப்பட்ட திட்டங்கள் என்னுடைய விவாதிக்க தயாரான்னு சவால் விடுறாரு. நீங்க என்ன சொல்லணும்? அப்படி ஒரு நல்ல முதலமைச்சர், ஒரு திறமையான முதலமைச்சராக இருக்கும் பொழுது என்ன அந்த சவாலை முதலமைச்சர் தயார்ன்னு இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், நீ ஒரு துணை முதலமைச்சர் அரசியலுக்கே சின்னவர், உங்களுக்கே தெரியும். அரசியலுக்கு வந்து அவருக்கு என்ன தெரியும், எது தெரியும் யாருக்கும் தெரியாது, அது குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே மா சுப்பிரமணியம் ஒரு சவால் விட்டாரு, என்னுடன் விவாதிக்க தயாரான்ட்டு. அப்பொழுது எங்களுடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த சவாலை ஏத்துக்கிற எந்த இடம் சொல்லுங்க நான் வரேன்டார். அதோடு சைலண்ட். இப்பொழுது இதுவருக்கு உடனே என்ன சொல்றாரு, எங்களுடைய முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சொல்றார், அந்த சவாலை ஏத்துக்கிட்டு நான் வரேங்கிறார். ஏன் சொல்ல வேண்டியதான உதயநிதி ஸ்டாலின்? சரி, இப்ப இவங்க கொண்டுட்டு வந்த திட்டத்துல என்ன சார் சரி இல்ல? நீங்க அதிமுக சொல்றீங்க, நான் ஏற்கனவே கொண்டு வந்தீங்க இருக்கக்கூடிய எங்களுடைய பொதுச் செயலாளர் பல மாநிலங்கள் தமிழ்நாட்டினுடைய தற்போதைய திட்டங்களை பின்பற்றி இருக்கிறாங்க. தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் இங்க வந்து அந்த காலை உணவு திட்டங்களை எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. அதெல்லாம் எப்ப தெரியுமா, அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் நீங்க வந்து அதனுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்கள் நடக்கிறாங்க. காலை சிற்றுண்டி உணவு திட்டம் சரியான திட்டம் இல்ல. GDP-ல இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய இது வந்து குறைஞ்சு போயிருக்கு.
0.6% குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது வந்து அவர் சொல்றாரு, ஒரு பத்திரிகை பாராட்டிச்சு, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை பாராட்டுன்னு. 2018, 2019, 2020 இந்தியாவுடைய மிகச்சிறந்த முதலமைச்சர் என்று எடப்பாடியாரை இந்தியா டுடே பத்திரிகை தேர்ந்தெடுத்து, இப்பொழுது யார் தேர்ந்தெடுத்திருக்காங்க? 8வது இடத்துக்கு ஒரு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள். முதல் இடத்துக்கு யாரு இருக்கா தெரியுமா? மோடி இருக்கிறாரு. நான் சொல்றேன், மிகச்சிறந்த மனிதர்கள், அதாவது ஆளுமை மிக்க தலைவர்கள் லிஸ்ட்ல மோடி இருக்கிறார். அதை இவருக்கு ஏத்துக்குவாங்களா? அந்த லிஸ்ட்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த லிஸ்ட்ல தான் இவ 8வது இடம். நான் எங்களுடைய முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்ச அண்மையில படிச்ச நிறைய இது போன்ற தரவுகள்ல மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மாத்தி மாத்தி முதல் 2வது இடங்கள்ல. மேடம், அது அதிமுக ஆட்சி காலம் இருக்கிற வரைக்கும் ஜிடிபியில தமிழ்நாடு 2வதும் மகாராஷ்டிரா முதலிடத்திலும் இருந்தது. ஆனால் இப்பொழுது 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. 4வது இடத்துக்கு கர்நாடகமும் ஊபியும் போயிருச்சு. காரணம் வந்து உங்களுக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டுறார். நீங்க என்ன சொல்றேன், நீங்க எந்தெந்த தொழிற்சாலை 8% மேல ஜிடிபி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இருக்கு. அப்புறம் குஜராத், ஐ திங்க் கர்நாடகா கூட இப்ப ஸ்ட்ரகிள் வந்திருக்கு. மகாராஷ்டிராவுடைய பொருளாதார தன்மைங்கிறது வேற. இட் ஹஸ் போர்ட். நீங்க 2020க்கு முன்னாடி இருந்த ஜிடிபியினுடையும் இப்ப ஜிடிபியினுடையும் பெர்சன்டேஜ் கணக்கு பார்க்கும்போது இப்பொழுது 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும். அந்த ஜிஎஸ்டி வரி கட்டுவதிலே நாம முன்னாடி வந்து ஜிஎஸ்டி வரி கட்டல மகாராஷ்டிரா ஃபர்ஸ்டா கட்டிட்டாங்க, நாம 2வது இடம் கட்டோம். அது எகனாமிக்கல் கேபிட்டல் சார் மகாராஷ்டிரா. அத நான் சொல்றேன். இப்போ எத்தனாவது இருந்தோம்? இப்போ வந்து 4வது இடத்துக்கு போயிட்டோம். நீங்க எல்லா வகையிலும் நான் கேக்குறேன் மேடம், நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க சொன்ன வாக்குறுதி செக் பண்ண வரைக்கும் தமிழ்நாடு 2வது இடத்துல நீங்க செக் பண்ணீங்க. என்ன நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நான் கேக்குறேன், நீங்கள் வாக்குறுதி தவறான வாக்குறுதி இல்ல, வாக்குறுதி கொடுத்தீங்களா? எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கீங்க? கல்வி கடனை என்ன ஆச்சு? மடிக்கணினி மாணவர்கள் கொடுக்கக்கூடியது என்ன ஆச்சு? 10% உள்ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இதுக்கு சொன்னீங்களா, அது என்ன ஆச்சு? மக்கள் வயிறறிஞ்சு கேட்கிறாங்களா? அதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு ஒரு எதிர்கட்சி தலைவரை நீங்க ஊர்ந்து எதுவுமே பதிலே இல்லையா உங்களுக்கு? சவாலுக்கு கூப்பிடுறாரு எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி, சவாலுக்கு கூப்பிடுறாரு, நேரடியாக வாதிக்க தயாருன்னு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தயார் நீங்க சொல்லியிருக்காம, இவர் அவருடைய மகன் அரசியலுக்கு வந்து சில வருடங்களே ஆனவர், அவர் நான் தயார்னா உதயகுமார் அண்ணன் கூப்பிட்டாரு, ஏன் வாயில முட்டிங்க? சரி இன்னொன்னு சொல்றேன். இப்ப நீங்க கொண்டு வந்த திட்டங்கள், இந்த திட்டங்கள் மூலமா நீங்க வந்து கட்டமைப்பின் பெரிய பெரிய கட்டமைப்பு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து 10 வருடம் ஆட்சியிலிருந்து மொத்தமே வாங்கிய கடன் 3.5 லட்சம் கோடி. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க இந்த 3.5 வருஷத்துல நீங்க வாங்கி இருக்கக்கூடிய கடன் மொத்தம் 4.5 லட்சம் கோடி. பொய்யான தகவல் மேடம். எது எதுக்கு பொய்யான தகவல்? நான் குறுக்கிடலாமா? எது பொய்யான தகவல்? நீங்க கடனை பத்தி சொல்றது பொய்யான தகவல். சொன்னது எல்லாமே பொய் தான். நான் எதுக்கு பொய்யான தகவல்? வருவாய் மிகுந்த மாநிலமா தமிழ்நாடு 2011 கடன் 2021 திமுக புள்ளி கடன் வாங்குறதெல்லாம் தப்பு கிடையாது. அதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது சார், இவங்க குழப்பறாங்க. ஒண்ணே ஒன்னு தெரிஞ்சுங்க, 2011 திமுக ஆட்சி விட்டு போகும்போது தமிழ்நாட்டுடைய கடன் 1,54,000 கோடி. அதற்கு பிறகு நாங்கள் ஆட்சி விட்டு 10 வருடம் போகும்போது ஒரே கேள்விதான் கேக்குறேன். 4,75,000 கோடி. நான் கேக்குறேன். கடன் வந்து ஒருத்தர் 1 கோடி வாங்குவாங்க சரிங்களா? 1 கோடி சம்பளம் வாங்குவாங்க வருஷம். 1 கோடி சம்பளம் வாங்குறது வந்து 50 லட்சம் கடன் வாங்கியிருப்பாரு. 10 லட்சம் சம்பளம் வாங்குறது வந்து 40 லட்சம் கடன் வச்சிருப்பாரு. அதனால கடன் வந்து இவர் 40 லட்சம் வச்சிருக்காரு, இவர் நிதி நல்லா இருக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சம்பளம் வெறும் 10 லட்சம் தான். அதனால நம்ம கடனை பார்க்கும்போது ஜிடிபி சதவீதத்தில் என்ன கடன் பார்க்கணும் சரிங்களா? 2000 நான் சொல்லி முடிச்சறேன். முக்கியமான பாயிண்ட் 3% இருக்கு. அது முக்கியம். இந்த இல்ல ஜிடிபில சதவீதம் சரிங்களா? கடன் என்ன சதவீதம்? டெட் டு ஜிடிபி ரேஷியோ 2011ல தமிழ்நாடு 18% இருந்தது. 18%. எடப்பாடி ஆட்சி விட்டுட்டு போடும்போது 28%. இந்தியாவிலே மோசமான நிலைமை. அது இப்ப 26% குறைஞ்சிருக்கு. அதான் உண்மை. இது வந்து யாராலையும் மறுக்க முடியாது. நம்பர் போய் சொல்றது ஆர்பிஐ கொடுக்கிற டேட்டா. உங்க பொய்கள் எல்லாம் அப்புறமா சொல்லுங்க. உங்க நேரத்துல சொல்லுங்க. ஏங்க நீங்க டிவில பொய்கள் அப்புறமா சொல்லுங்க. நீங்க பொய்கள் சொன்னீங்கல எடப்பாடி சொல்றது பொய்யா இருந்தா பொய்களை சொல்றதுக்கு வரீங்க. மேடம் நான் கேக்குறது மறுப்பு கேக்குறாரு மக்கள். இருங்க கொஞ்சம். ஏங்க நீங்க சொல்றது பொய்யா நேரத்துல பேசாதீங்க. நேரத்துல விடுங்க. நீங்க பொய் சொல்றீங்க. நான் கேக்குறேன். நான் சொன்னதா உண்மை. நீங்க கேளுங்க. நீங்க ஜிடிபிஆர் கூட நீங்க பாத்துங்க. இப்போ இவர்களுடைய கடன் மட்டும் 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க இந்த 4 வருஷத்துல.
அந்த உயர்ந்தது என்னென்ன கட்டமைப்பை உயர்த்திருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே ஏளனமா பேசுறீங்க. கொரோனா காலம் 6 மாசத்துல வேலைக்கு போகாம சம்பளம் கொடுத்தவங்க நாங்க அதிமுக ஆட்சிக்கு. அது இல்லாம 2014 அரசு ஊழியர்களை சரியாக நடத்தல. யார் சொன்னா? இதெல்லாம் அரசு ஊழியர்கள் 2017 ஒரு மத்திய அரசாங்கம் ஊதிய உயர்வு கொடுக்கணும்னு கொண்டு வராங்க. அப்போ முன் பேதியிட்டு 1/10/2017 முதல் ஊதிய ஒரு அகவெளி படி உயர்வுங்கிறது கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. நீங்க எப்பயோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நடத்தல, என்ன நடத்தல? நீங்க எஸ்மா சட்டத்தை கொண்டுட்டு வந்து அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செஞ்சது, நீங்க என்ன மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கி அவர்களை அவருடைய மரியாதைக்கு குறைவாக நடத்தியது, இது போன்ற விஷயங்களை தங்கம் தென்னரசு சுட்டி காட்டி இருக்கிறாரு. கேளுங்க, எஸ்மா சட்டம்ங்கிறது நீங்க 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பார்த்தா திமுக செய்த தவறுகள், நீங்க மீனவர்களுக்கு எதிராக செய்த தவறுகள், அரசு ஊழியர்களை அரசு ஊழியர்களே செயலகத்திலேயே வச்சு மண்டை உடைச்சது திமுக ஆட்சி காலத்துல. தெரியுமா? அது நான் தேதி திமுக ஆட்சி காலத்துல மண்டை உடைக்கப்பட்டது. எப்படி நீ சட்டத்தை கொண்டுட்டு வந்து இப்ப அரசு ஊழியர்கள் போராடுறாங்கல, ஜாக்டோ ஜியோவுக்கு 2019ல இபிஎஸ் என்ன பண்ணாரு? ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தின் போது இதெல்லாம் அவங்க கேள்வியா வச்சிருக்காங்க. அவரு இந்த பாருங்க, அமைச்சர் அப்படிதான் கேள்வி கேட்க முடியும், இல்லாட்டினா அவர் அமைச்சர் பதவியில் இருக்க முடியாது. பணிக்கு திரும்ப நடவடிக்கை பாயும் அப்படினு மிரட்டலாம் எடுத்துருக்கீங்க. இன்னைக்கு அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராடுறாங்களா? போராட அனுமதிக்க வேண்டியதானே? ஏன் கைது செய்து உள்ள வைக்கிறீங்க? நாங்க அதிமுக ஆட்சி காலத்துல ஒவ்வொரு துறையினரும் போராடினாங்க, அனுமதி கொடுத்தாங்க. எதுக்கு போராடுறீங்க? யார் மிரட்டி இருக்காரா? நீங்க இபிஎஸ் அவர்களுடைய 2003ல 1,00,000 ஏதோ பேசணும் நாங்க கொடுத்த சலுகை 96ல இருந்து 2001 வரைக்கும் கலைஞர்கள் கொடுத்த சலுகை கொடுத்தாரு. விடுப்பை அவங்க எடுத்துக்கலாம், அதை காசாக்கிக்கலான்னு. அதை இந்த அம்மையார் அவர்கள் எடுத்துட்டாங்க திருப்பி. அதை கேட்டதுக்கு 1,70,000 அரசு ஊழியர்களை சஸ்பெண்ட் செஞ்சாங்க. ஒரே ஒரு நிமிஷம் அப்புறமா பேசுங்க. என்ன சொல்றீங்க? வாக்குறுதி சஸ்பெண்ட் செய்யலையா? எஸ்மா கொண்டுட்டு வரலையா? ஒரு நிமிஷம், நீங்க தயவு இருப்பீங்க. வாக்குறுதி எண் 309 பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாரு, செஞ்சாரா? வாக்குறுதி எண் 311 20,000 இடைநிலை ஆசிரியர்களை, அதாவது அவர்கள் கோரிக்கை ஏற்று சம வேலை சம ஊதியம் கொடுப்போம் வாக்குறுதி. 312 ஊதிய உயர்வு, பணி உயர்வு எல்லாம் கொடுப்போம். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யணும், 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்தணும்னு தான் ஜாக்டோ ஜியோ குழு அமைப்பினர் போராட்டம் நடத்தினாங்க. அப்ப அதிக ஊதிய உயர்வு தரணும்னா மக்களிடம் வரி விதிக்க வேண்டி வரணும்னு காட்டமா சொன்னவர் இபிஎஸ் அவர்கள். கோரிக்கையை ஏற்க முடியாது, பணிக்கு திரும்பணும், இல்லைன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னவர் இபிஎஸ் அவர்கள். இன்னைக்கு அந்த வரி போட்டுட்டாங்க, இந்த வரி போட்டுட்டாங்க, அப்படி நடத்துறாங்கன்னு சொல்றீங்க. சொல்லலையா? அதிமுக ஆட்சியில சொல்லலையா? நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது பணிக்கு வர வேண்டும் என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் அவர்களுக்கு போராட உரிமை இருக்கிறது, போராடும் பொழுது அவர்களுக்கு அனுமதி கொடுத்தோம். ஆனால் இன்றைய நிலை என்ன இருக்கு? போராடவே முடியல, போராடினால கேஸ் போட்டுறாங்க, உள்ள தள்ளிடுறாங்க. அதனாலதான் அரசு ஊழியர் சம்மேளனம் என்ன சொல்லி இருக்கிறாங்க, இன்றைக்கு மீண்டும் எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் வந்தால்தான் இவர் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் அரசு ஊழியர்கள் பிரச்சனை பற்றியும் பேசுவார், நாங்கள் ஏமாந்து விட்டோம் சொல்லி இருக்கிறாங்க. இன்றைக்கு அரசுக்கு எதிரானது மட்டும் மக்களுக்கு எதிரான ஆட்சி நடக்குது. இந்த மக்களுக்கு எதிரான ஆட்சியினுடைய மக்கள் வைத்தறிச்சல் இருக்கும்போது இவர் சொல்றார் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து வயிறு என்ன இருக்கு? பக்கமும் திட்டங்களை முன் வச்சு விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. ஷார்ட்டா நான் மத்தவங்க போணும். கலைஞர் அவர்கள் பேர் வைக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, நாங்க தலைவரோட மனிதாபிமானத்தை சொல்றேன். 2021 ஆட்சிக்கு வந்த உடனே கிட்டத்தட்ட 65 லட்சம் ஸ்கூல் பேக் எடப்பாடி போட்டோ போட்டு பிரிண்ட் ஆயிருந்தது. அது தூக்கி போட வேண்டாம், அதே ஸ்கூல் பேக் கொடுத்தலாம் சொல்லி கொடுத்தாரு. 15 கோடி மிச்சமாச்சு. ரெண்டாவது விஷயம் சொல்லி பள்ளி மாணவர்களுக்காக அம்மா ஆட்சி காலத்துல அண்ணன் எடப்பாடி கொண்டு வராங்க. மடிக்கணினி நிறுத்திருக்கீங்க, மடிக்கணினி தேவையா தேவையா சொல்ல சொல்லுங்க. பொதுவான பார்வை வாங்கிட்டு வரேன். வளர்ச்சி மட்டும் ஒரே வளர்ச்சி தப்பான கண்டென்ட். ஒரே செகண்ட். இவர் சொன்னார்ல தமிழ்நாடு வளர்ச்சி அதிமுக காலத்துல இருந்தது. ஆர்பிஐ டேட்டா சொல்றேன் நான். 2012 இருந்து 21 வரைக்கும் தமிழ்நாடு வளர்ந்தது 5.5% தான்.
5.5%லேருந்து 5.8% தான். ஆனா திமுக ஆட்சியில தமிழ்நாடு வளர்றது 8.4%. இந்தியா வளர்றதோட 20 மடங்கு அதிகம். அதிமுக காலத்துல இந்தியா வளர்றதோட கம்மியா வளர்றது. திருநாதன், 2 கட்சிகளும் மாறி மாறி இவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டுட்டு வந்தோம். எங்க ஆட்சி காலத்துல அரசு ஊழியர்களுக்கு இதை பண்ணணும், எங்க ஆட்சி காலத்துல அரசு ஊழியர்களுக்கு இதை பண்ணணும், இவங்க இதை பண்ணல, வரி விதிக்கிறாங்க, இது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சுட்டு வராங்க. இப்ப 2026 தேர்தலை நோக்கி நகர்வதற்கு இந்த நலத்திட்டங்கள், அரசின் திட்டங்கள், இதை வைத்து ஒரு அரசியல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது தற்போது திமுக அரசு செயல்படக்கூடிய விதம் அதிமுகவுக்கு ஒரு அழுத்த காரணியாக மாறி இருக்கிறதா? இதை அப்போஸ் பண்ணினாதான் நம்ம தேர்தலை சந்திக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு திட்டங்களை அவங்க செயல்படுத்தி இருக்கிறாங்களா, அதை முன் வச்சுதான் நம்ம அதுக்கு எதிராக தான் பிரச்சாரத்தை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாணியில் எடுத்துட்டு போறாரு. இதை எப்படி நம்ம அப்சர்வ் பண்றது? அதாவது உங்கள் இதிலே அந்த ப்ரொமோ கார்டில் போட்டிருக்கிறது, இபிஎஸ் தன்னிலை மறந்து பேசுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டம் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. முதலமைச்சர் காட்டம்னு சொல்கிறது உங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன். அவர் இயல்பாக தான் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் எடப்பாடி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள், நீங்கள் சொன்னது போல் இது ஒரு சம்பிரதாயமான அரசியல் எதிர்ப்பு தான். இது 2026 தேர்தலுக்கு எப்படியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு சடங்கு போல தான் அவருடைய அறிக்கை இருக்கிறதே தவிர அதில் காரசாரமாக எதுவும் இல்லை. ஒரு கம்பேர் பண்ணி சொல்லதா இருந்தால் இப்போ சீமான் பேசுகிறார்ல, அந்த மாதிரி எதுவும் அவர் அப்படி பேசிடல. இப்போது ஜவஹர் அலி அவர்கள் பேசினதில் அந்த திட்டங்களில் என்னென்ன புள்ளி வர பிழைகள் இருக்குன்னு நண்பர் சொன்னார். நீங்கள் நண்பர் சொல்லும்போது ஒன்று சொன்னார், எடப்பாடி படம் போட்ட அந்த ஸ்கூல் பேக்கை பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் அதன் பிறகு அந்த பேக்கு காலியான பிறகு இப்போ கொடுக்கக்கூடிய பேக்கில் எதுலேயுமே முதலமைச்சர் ஸ்டாலின் படமோ கலைஞர் படமோ இல்லை. அது திருக்குறள் போட்டு அதுக்கு உரை எழுதி அப்படிதான் அந்த பேக்குகள் வழங்கப்படுகின்றதுன்னு தவிர முதலமைச்சர் படம் கிடையாது. அடுத்தது கலைஞர் திட்டங்களுக்கு கலைஞர் பேர் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கலைஞரை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அப்பாவாக மட்டும்தான் இவர்கள் பார்க்கிறார்கள். இப்போ நண்பர் ஜவஹர் அலி பேசும்போது அவங்க குடும்பத்தில் வச்சாங்களா அல்லது எம்எல்ஏக்கள் வச்சாங்களா, இப்போ அவங்களெலாம் வச்சாங்களா வைக்கலான்றதுலேருந்து என்ன பார்க்குறாங்கன்னா அவரை ஒரு குடும்ப உறுப்பினராக பார்க்குறாங்க. கலைஞர் என்பவர் 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய திராவிட அரசியலினுடைய முகம். அவர் தேர்தலுக்காக சில சமரசங்கள் செய்திருக்கிறார், பிஜேபியோட கூட்டணி போயிருக்கிறார். ஆனால் ஒரு முன்னேறிய சமூக நீதி சமத்துவம் உள்ள ஒரு தமிழ்நாட்டை அவர் கனவு கண்டார். உதாரணத்துக்கு சமத்துவரம் திட்டம். சமத்துவரம் திட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 40 எஸ்சிக்கள், அப்புறம் 20 பிசி, 20 எம்பிசி, 20 முன்னேறிய சாதிகள். இந்த 100 வீடுகள் ஒரு கிராமத்தில் அமைத்து எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே குடியிருப்பில் வாழ வேண்டும் என்று அவர் கனவு கண்டார். இந்த திட்டத்தின் மூலமாக கலைஞர் அவர்களுக்கோ திமுகவிற்கோ ஓட்டு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னும் சாதிய உணர்வு இருக்கிறது, அந்த சாதிய அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்கின்ற மனோபாவம் இருக்கிறது, ஆங்காங்கே ஆணவ கொலைகள் கூட நடக்கின்றன. ஆனால் சமத்துவம் திட்டத்தை அவர் ஏன் அறிவிக்கிறார்னு சொன்னால், அப்படியாவது இந்த தமிழ்நாடு இந்த சாதிய ஏற்றத்தாழ்விலிருந்து நகர்ந்து ஒரு முன்னேற்றி போகின்ற ஒரு கனவை அடைய வேண்டும். இதிலெல்லாம் ஓட்டு வரப்போகிறதில்ல. அதே போல் அனைத்து சாதி அர்ச்சகர் சட்டம் 1971 போட்டு, அப்புறம் 2006 போட்டு, அதில் பயிற்சி கொடுக்கக்கூடிய கல்லூரிகளை திறந்து அந்த மாணவர்கள்லாம் செய்தாரே, இதனால் வாக்கு வங்கி அதிகரிக்குமா? அப்போது பெரியார் சொன்னது போல கருவறைக்குள்ளேயும் சூத்திரர்களும் பஞ்சமர்களும் நுழைய வேண்டும் என்ற அந்த சமத்துவ பார்வைக்காக செய்திருக்கிறார். இப்படி கலைஞர் செய்த பல திட்டங்கள் வாக்கு வங்கி அரசியலை கவனத்தில் கொண்டு செய்யப்பட்டவை அல்ல. அது இந்த தமிழ்நாடு முன்னேறணும். இப்போ நான் கேட்குறேன், அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறந்திருக்கிறாரு. இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலேயோ எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலேயோ இந்த மாதிரி நூலகங்கள் ஏதாவது ஒன்று திறந்துருக்காங்களா? அந்த நூலகங்களை போய் நண்பர் ஜவஹர் அலி ஒரு நாள் போய் பார்க்கணும், பார்த்துருப்பாரு நான் நினைக்கிறேன். அதில் போய் பாருங்கள். அதில் போட்டித் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்காக இருக்கட்டும், ஆராய்ச்சி பண்ணுறவங்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களுக்காக இருக்கட்டும், இப்படி வசதி கொண்ட அந்த நூலகங்களை இங்கே சென்னையில் பக்கம் திறந்திருக்காங்க. அதே போல் மதுரையில், கோவையில். இதனால் வாக்கு வங்கி அதிகரிக்குமா? இவங்க 3 லைப்ரரி திறந்துட்டாங்க, அதனால வாக்கு வங்கி அதிகரிக்குமா? நிச்சயமா கிடையாது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்ட பொழுதும் கூட அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. சாதாரண மக்கள் உள்ள வருவாங்களா? மாணவர்கள் உள்ள எப்படி கவர்ந்தெழுக்க முடியுங்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது. அதற்காக அது திறப்பு விழாவுக்கு முன்னத்து நாள் இதை கேட்டுட்டு காலைல 5 மணிக்கு அமைச்சருக்கு கால் பண்ணி இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டாருங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க.
அப்படியாக ஒரு எதிர்வரக்கூடிய எதிர்கால சமுதாயத்திற்கு, அதாவது சமூக கட்டமைப்புக்காக சிந்திக்கக்கூடிய சில விஷயங்களை முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் அது வந்து வாக்கு வங்கியை சமரசம் செய்யக்கூடிய விஷயமா கூட அமைந்திருக்கலாம். ஆனாலும் அதையும் தாண்டி இதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்றீங்க. எதனால் அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும்? எதனால் செய்ய வேண்டியதுன்னா, அவருடைய நெஞ்சுக்கு நீதியிலே அதை பற்றி எழுதியிருக்கிறார். அவர் பிறந்ததிலிருந்து அவர் பராசக்தியை வந்து 1952 வருது. பராசக்தியில் வந்து அவர் எழுதிய வசனங்கள் என்பது அன்றைய சமூகத்தை வந்து பிரதிபலிக்கிறது. அன்றைக்கு வந்து மிட்டா மிராஸ்தார்கள், அப்புறம் ஜமீன்தார்கள், இவர்கள் வந்து தமிழகத்தை எப்படி வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பக்தர்கள் வந்து கோவிலில் போய் வந்து எப்படி முறையீடு செய்கிறாங்க. அம்பாள் என்றைக்கடா பேசினாள் அப்படின்றது வந்து அது வெறும் நாத்திக பார்வை மட்டும் இல்லை, வேற வழி இல்லாமல் வந்து இந்த பாமர மக்கள் வந்து கடவுளை நோக்கி போகிறாங்களே அப்படின்ற அவங்களுடைய நோக்கிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையும் அதில் வந்து இருக்குது. அப்போது பராசக்தி வெளிவந்ததிலிருந்து இருக்கட்டும், அவர் இறப்பதற்கு முன் வந்து மார்க்சிம் கார்கியினுடைய தாய் நாவலை வந்து ஒரு உரை வீச்சாக எழுதுகிறார். இதனால வந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து வாக்கு வங்கி அதிகரிக்குமா? அப்போ ஒரு கனவு. அந்த தாய் நாவல் என்பது வந்து ரஷ்யாவினுடைய தொழிலாளிகள் வந்து எப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு சமூகத்தை படைத்தார்கள், அதை உள்வாங்கி கொண்டு வந்து எழுதுறாரு. இப்ப பேருந்துகள்ல வந்து ஒரு வெறும் அரசியல் கட்சியினுடைய நமக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய எதிர்ப்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவராக மட்டும் கலைஞரை பார்க்க கூடாது. திரு எடப்பாடி அவர்கள் விமர்சனத்தின் வாயிலாக ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃப் தமிழ்நாடுவாக அவருடைய பங்கு இருந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் ஒரு பங்கை வகிச்சிருக்கார், எம்ஜிஆர் அவர்கள் வச்சிருக்காரு, கலைஞர் அவர்கள் வகித்த பங்கு, அதற்காக அவருடைய கனவு அப்படிங்கிறது அப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு. ஆமா, நிச்சயமா. இப்ப பேருந்துல வந்து திருக்குறள் எழுதி அதற்கு விளக்க உரையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்களே. இப்ப இதன் மூலம் வந்து திருவள்ளுவருக்கு வந்து அங்கே 133 அடியில வந்து சிலை திறந்தார்கள் இல்லையா, இங்க வள்ளுவர் கோட்டம் திறந்ததாக இருக்கட்டும். அப்ப இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு ஓட் பேங்க் வந்து வரப்போறது இல்லை. இப்ப திருவள்ளுவர் சிலையை அங்க திறந்ததற்கு இந்த ஒரு காரணத்திற்காகவே சீமான் வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும், அல்லது வாக்கு கேட்கணும். அவ கேட்பாரா? சிலை திறப்பு மட்டும் ஒரு ஆட்சிக்கு என்னத்தை கொண்டுட்டு வந்துட முடியும் அப்படிங்கிற திருவள்ளுவர் என்பது அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற அந்த சமத்துவ பார்வையினுடைய ஒரு குறியீடு. அவங்களுக்கு கீதைனா இங்க வந்து குறள், அங்க ஆரியம்னா இங்க திராவிடம், அங்க சனாதனம்னா இங்க சமூக நீதி. இதற்காக தான் அந்த திருவள்ளுவரை வந்து குறியீடா வந்து அதை செய்யறாங்க. இப்போ கூட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து டிசம்பர் 31 ஜனவரி 1 வந்து அங்கே வந்து திருவள்ளுவரை பற்றி 2 நாள் மாநாடெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் ஓட்டுக்கட்சி சமரசங்களை எல்லாம் தாண்டி இந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த திட்டங்கள் தான் நம்மளுடைய எதிர்கால தமிழகத்தை வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஒரு கனவு தமிழமாக, நனவு தமிழகமாக அது கொண்டு போய் வந்து சேர்க்கும் அப்படின்றத என்னுடைய கருத்து. ஓகே, மீண்டும் பார்வை நான் இன்னும் மற்ற 2 கெஸ்ட் போயிட்டு வந்துடுறேன். யூ ஹோல்ட் யுவர் தாட்ஸ். திரு திருச்சி வேலுசாமி, தன்னிலை மறந்து பேசுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் விமர்சனம் செய்கிறார். அதே போல இந்த அரசின் திட்டங்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செய்கிறாரு. எங்க ஆட்சியில் செஞ்ச பல திட்டங்களை முடக்கி இருக்கு இந்த அரசு, மக்களுக்கு என்ன பயனுள்ள திட்டங்களை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க, வீணடிக்கிறாங்க, கலைஞர்களுடைய பெயரை வைக்கிறார்கள், இது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கிறத பார்க்குறோம். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசு திட்டங்களின் வாயிலாக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என்பதன் காரணமாக முதலமைச்சர் அவர்கள் சொல்வது போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வயிற்றெரிச்சல் சொல்றாரே, அப்படி ஒரு பார்வையா, இல்ல ஒரு எதிர்க்கட்சியாக விமர்சிக்கக்கூடிய இடத்திலிருந்து விமர்சிக்க வேண்டிய கடமையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கார் அப்படின்னு பார்க்கணுமா? ஜனநாயகத்தினுடைய தத்துவம் என்பது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் எதிர்கட்சி. எதிர்கட்சிகள் என்ன குற்றங்களை சொல்லுகிறதோ அதை உள்வாங்கிக் கொண்டு அதில் இருந்த குற்றங்கள் இருக்குமானால் அதை சரி செய்து கொண்டு அதை மாற்றி அமைப்பதுதான் ஆளுங்கட்சியுடைய வேலை. அதுக்காக எதிர்கட்சி விமர்சிக்கவே கூடாது அல்லது ஆளுங்கட்சி எதிர்கட்சியை குறை சொல்லக்கூடாது என்பதல்ல. உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் எந்த குறையுமே இல்லாத ஒரு ஆட்சி இதுவரை இல்லை, எந்த காலத்திலே வந்து வர முடியாது. கால ஓட்டத்திலே நேற்றைய நியாயம் இன்றைக்கு அநியாயமா இருக்கலாம், நேற்றைய அநியாயம் இன்றைக்கு நியாயமாக இருக்கலாம். அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அல்லது குறைகளை எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டுவது தவறில்லை. ஆனால் இப்போ நடந்த இப்போ சமீபத்தில் இப்போ பேசிய இந்த பேச்சுக்கெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. கவலையோடு நாம் விவாதிக்க வேண்டிய விஷயங்களை விட்டுவிட்டு வேறு கித்தாப்பாக பேசுகிற வேலைக்கு போய்விட்டோம் வேண்டும். நம்முடைய நண்பர் ஜவஹர்லியே அவரே சொன்னதை சொல்கிறேன். அதிமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் இருந்தது, இப்போ 8 லட்சம் கோடியை தாண்டிடுச்சுன்னு சொன்னார். இது எவ்வளவு பெரிய கவலை அளிக்கிற விஷயம். 8 லட்சம் கோடியோ 9 லட்சம் கோடியோ கடன் என்பது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு சிக்கலில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். இந்த நேரத்தில் ஒரு அரசாங்கம் இவ்வளவு கோடி பணம்
கடனில் இருக்கிற போது செயல்படுத்துவதில் எவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது என்பது. இரண்டாவது, அவர்கள் பேசுகிற போது இன்னொன்று சொன்னார்கள். மக்கள் தொகையில 5% மட்டுமே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மட்டும்தான் ஆட்சிக்கு இலக்கு, மற்றவர்களெல்லாம் மனதில் கணக்கிலேயே வைத்துக் கொள்வதில்லை என்பதை போல சொன்னார்கள். உங்களுடைய கவனத்திற்காக ஒன்றை சொல்றேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மூட்டை நெல் 1300 ரூபாய்க்கு வித்தது. இன்றைக்கு அந்த 1300 தான் விற்கிறது. இதை பற்றி நாம ஏதாவது விவாதத்தில் கொண்டு வந்திருக்கோமா? இல்ல. மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு சேவை செய்வதுதான் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ கணக்கு. எதுங்க? 1 கிலோ அரிசி என்ன விலைக்கு இப்ப விக்குது அப்படிங்கறத பார்க்கணும். அத தாமா சரியா சொன்னேமா. விவசாயி உற்பத்தி செய்யறவனுக்கு ஒரு லாபம் இல்லையே, வாங்குற சாப்பிடுறவனுக்கு ஒரு லாபம் இல்லையே. பொருளாதாரத்துடைய தத்துவம் என்ன? ப்ரொடியூசர், கன்சியூமர், உற்பத்தியாளர்கள் லாபம் அடையவில்லை, வாங்கி சாப்பிடுறவர்கள் லாபம் அடையல. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற இடைவெளியை பத்தி ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பேசி, எல்லாரும் பேசி விவாதத்தில் கொண்டு வந்து அதை சரி செய்வதை பார்க்க இருப்பா, விவாதத்தை வேறு வகையிலே போவதுதான் நான் வருத்தத்தோட சொல்றேன். இன்னொன்னு சொல்றீங்க, சொல்றதுக்காக சொல்றேன். தலைவர் காமராஜ் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிற போது இப்படி ஒருத்த கேட்டாங்க, அந்த இலவசமா அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும். அப்ப அவர் சிரித்துக் கொண்டே ஒன்றை சொன்னார். அது இன்றைக்கு நான் கவனத்தில் இருக்கிற 60 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னது. நோட் அடிக்கிற மெஷின் கவர்மெண்ட் தான் இருக்குன்னு. நாங்க நோட் அடிச்சு குடிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனா நீங்க பேப்பரை சாப்பிட முடியாது. உணவு சாப்பிடணும்னா அரிசி வேணும், பருப்பு வேணும் என்று அவர் சொல்லிட்டு போனார். அரசாங்கம் இலவசமாக எதை எதை தர வேண்டும் என்பதற்கு கல்வியை இலவசமா தரணும், சுகாதாரத்தை இலவசமா தரணும், அதை நோக்கி நாம் பயன்படணும். அதற்காக நான் போவதால் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. அப்படியே மேலோட்டமா பாத்துற முடியுமா? 10 வருடங்களாக அதிமுக ஆட்சி செஞ்சுச்சு. அப்ப கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்று அவர்கள் தவற விட்டதை இப்ப பின் வந்த திமுக அரசு மீண்டும் சரி செய்ய வேண்டும்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. சமூக நல திட்டங்களுக்காக அதிக முதலீடுகளை பண்ண வேண்டி இருக்கு. நம்ம செய்யக்கூடிய சரியான இன்வெஸ்ட்மெண்ட் தானே பிறகு லாபமாக நம்ம அறுவடை செய்ய முடியும். வெறுமனாக கடன் வாங்குகிறது, இவ்வளவு அதிகமாக கடன் வாங்குகிறதுங்கிறது மட்டும் அப்படி நம்ம எடுத்துக்க முடியுமா? அதைத்தான் அதாவது பொருளாதாரத்துடைய பாலப்பாடமே வேற. நீங்க சொல்ற மாதிரி இல்ல. எதற்கு கடன் வாங்கணும், எதற்கு வரி போடணும்? வரி போடுவது எதற்கு? மக்களிடம் வரி போடுவது வேறு வகையில் அவருடைய நலனாக திரும்பி அவர்களுக்கே போய் சேரணும். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த வரவு செலவு பட்ஜெட் உங்களுக்கு தெரியுமா? லட்சக்கணக்கான கோடிகள் இருக்கு. அதையும் தாண்டி கடன் நிர்பந்தம் வந்திருக்குல்ல. இந்த நேரத்துல யாருடைய பிரச்சனையை பிரதானமாக்கி நாம் பேச வேண்டுமோ, எங்களுக்கு ரெவல்யூஷன் கம்மியா கொடுக்குது ஒன்றிய அரசுன்னு மாநில அரசு சொல்லும். ஏமா நாங்க கடன் வாங்கி தானே செய்ய முடியும். சொல்றீங்க, தயவு செய்து நான் சொல்லத நாங்க சொல்றத உள்வாங்கிட்டு அப்புறம் பேசுங்க. தமிழ்நாட்டோட வெறும் 150 கோடி மட்டுமே மொத்த வரவு செலவு பட்ஜெட் இருக்கிற போது அன்றைக்கு செய்த காரியத்தை கூட இன்றைக்கு 2 லட்சம் கோடி வரவு இருக்கிற போது செய்ய முடியல என்பது நான் குற்றம் சொல்வதில்லை, கவலையோடு கவனிக்க வேண்டியது. அந்த வரிப்பணத்தை எதற்கெல்லாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை சூழ்நிலையின் நிர்பந்தத்தின் காரணமாக இப்ப நமக்கு முன்னால பேசிக்கிட்டு இருக்க இவர்கள் எப்படி பொறுப்பு இல்லாம நாம பேசிக்கிட்டு இருக்கிறோமோ, அது போல மக்கள் பிரதிநிதியும் பேசுறார்களோ என்கின்ற அச்சமும் பயமும் எனக்கு வந்திருக்கு. நாட்டில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வேறு. அந்த பிரச்சனை நீங்க சட்டமன்றத்தில் உரிய இடத்துல எதிர்கட்சிகள் பேசுவதும் அங்கே ஆளுங்கட்சி அதற்கு பதில் சொல்வதும் தான் மிக முறையாக இருக்க வேண்டும். சட்டமன்றத்திற்குள் பேச வேண்டியதை பொதுவெளியில் பேசிவிட்டு சட்டமன்றத்தில் எதுவும் பேசலைனாக்க ஜனநாயகம் சரியாக செயல்பட முடியாது. நான் அதான் சொன்னேன், யார் ஆட்சி யார் எதிர்கட்சி என்பதல்ல. நேற்றைய ஆளுங்கட்சி இன்றைய எதிர்கட்சி, நேற்றைய எதிர்கட்சி இன்றைய ஆளுங்கட்சி. அது நாளைக்கு அப்படி மாறலாம், மாறாம போலாம், அது வேற விஷயம். ஆனால் ஆட்சி என்பது நிரந்தரம். அந்த ஆட்சியில் இந்த கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அந்த எப்படியெல்லாம் செலவு செய்கிறோம், அதற்கு அரசாங்கத்திற்கு நல்ல ஆலோசனைகளை சொல்ல வேண்டியது எதிர்கட்சியுடைய கடமை. நாட்டில் தப்பு நடக்கிற போது எல்லா ஆட்சியும் தப்பு நடந்திருக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கா? எல்லா ஆட்சியிலும் இருந்திருக்கு. ஆனால் இன்றைய முதலமைச்சர் அவர்கிட்ட கொள்கை ரீதியாக 1000 பேர் இருக்கலாம், மற்றவர்கள் சொல்வதை உள்வாங்குகிறா என்றால் 2 செய்திகளை நானே சொல்ல முடியும். ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக விருதாச்சலத்தில் ஒரு செய்தியை கேள்விப்பட்டார். அங்க இருக்கிற காவல்துறை சேர்ந்தவர்கள் ஒருவரை அப்பாவி அழைத்து அங்கே மிரட்டி அது சிவில் கேஸ் ஒன்றை வித்ட்ரா பண்ண சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டார். அதை முறையாக நான் சொல்லுகிற போது அதுவரை யாரும் கவனிக்காமல் இருந்த அந்த ஒன்று அடுத்த 24 மணி நேரத்திலேயே
சிவில் வழக்குகளை காவல்துறை விசாரிக்க கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது என்ற ஒரு அறிக்கை தமிழ்நாடு முழுக்க வந்தது. அப்போ அதுல நியாயம் இருக்கு என்று தெரிகிற போது அதை சட்டமாக நிறைவேற்றி அறிக்கை செய்திருக்கிறார். அதை போலவே தனிப்பட்ட முறையில் ஒரு முறை ஒரு மேடையிலே சொன்னேன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக, உங்கள் தந்தை முதலாக ஒரு போராட்டத்திற்கு பெருகுமணியில் வந்து இறங்குகிற போது அங்கிருந்து நங்கவரம் போராட்டம் தான் அவருடைய முதல் போராட்டம். அந்த போராட்டத்திற்கு முத்து என்கின்றவர், அவருடைய ஊர் கவுண்டம்பட்டி, அவர்தான் இங்கிருந்து 4 கிலோமீட்டர் அழைத்து சென்றார். அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார் தெரியுமா, அவருக்கு 95 வயது என்று சொன்னபோது அதை கவனமாக கேட்டுவிட்டு அடுத்த நாளே கட்சிக்காரர்கள் எல்லாரும் அனுப்பினார். பத்திரிகையில பல பக்க செய்திகளாக வந்தது. அவர் கேட்கிறார், அவர் காதுகளுக்கு போகிற போது அதை செயல்படுத்த முயற்சிக்கிறார் என்பது எனக்கு தெரிகிறது. அவர் காதுகளுக்கு செவிகளுக்கு போகின்ற வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்று சொல்ல மாட்டேன். ஒரு ஆட்சியாளன் பாமரனிடமிருந்து அவருடைய கோரிக்கைகளை பெறுகின்ற இடத்துல இருக்கணும். அந்த நிலைமை நீண்ட காலமாக தமிழகத்துல இல்லை என்பதுதான் வருத்தமான ஒன்று. முன்னால நம்முடைய நாதன் அவர்கள் ஒன்று சொன்னார், அது ஒரு தவறான செய்தி பதிவாகிவிடக் கூடாது என்பதற்கு சொல்றேன். ஒரு காலத்துல அப்பெல்லாம் மிட்டாம்பராசுகள் தான் எம்எல்ஏ எம்பியா இருந்தாங்கன்னு. தவறு நண்பர் அவர்களே, உங்கள் நினைவுக்காக 2-3 சொல்றேன். நாடு முழுவதும் படிப்பு உண்டு. பணத்தை செல்வ செழிப்பில் உச்சாடி கொம்புல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டம், அங்க எல்லம்ம நாயுடுன்னு ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தார், எம்பியா இருந்தார். சாகிற போது சொந்த வீடு கிடையாது, பாயில படுத்தே அரசு கட்சி ஆபீஸ்லயே செத்து போயிட்டார். அதை போலவே கோமதி சங்கர் தீட்சர் திருநெல்வேலியில 3 முறை எம்எல்ஏ, சாகிற வரை இவருக்கு சொந்த வீடே கிடையாது. திருச்சியில சன்னாசின்னு ஒருத்தர் எம்எல்ஏ 2 முறை, சாகிற போது சொந்த வீடே கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியறதுக்காக சொல்றேன். ராமையான்னு ஒரு அமைச்சர், அதான் பலமான எல்லா துறையும் வைத்திருந்தார். அவருடைய மகன் இன்றைக்கும் புதுக்கோட்டையில வாடகை வீட்டுல தான் இருக்கிறான். அதனால விவரங்களை தெரிந்து பேசுவது நல்லது, தெரியவில்லை என்றால் பேசாமல் இருப்பது. நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. இப்ப இந்த 2 பிரதான கட்சிகளும், ஆளும் கட்சி எதிர்கட்சி 2 கட்சிகளும் திட்டங்களை முன்வைத்து பேசுகிறார்களே, அது தேர்தலுக்கான ஒரு அழுத்தமாக இருக்கிறதா என்கிற கோணத்தில் தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தவங்க கிட்ட. அந்த பார்வையும் நீங்க சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது தேர்தலை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ பேசுவது என்பது தவிர்க்க முடியாதுதான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்பது நம்முடைய இலக்கியம் என்பது பாமர மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் கொண்டு வருவது. அதற்காகத்தான் ஆளுங்கட்சியும் சிந்திக்க வேண்டும். ஆளுங்கட்சியுடைய செயல்பாடுகள் குறை இருந்தால் எதிர்கட்சியை சுட்டி காட்ட வேண்டும். எதிர்கட்சி என்றால் இருக்கிறது. அதைத்தான் சொல்றேன். எதிர்கட்சிகள் சொன்னாலும் அதில் உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் அவருக்கு இருக்கிறது தான் ஒரு செய்தியை சொன்ன. இது ஒன்று தெரியாது. நான் சொன்னதுதான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு அறிக்கையாக 24 மணி நேரத்தில் வந்திருக்கு. அந்த பக்குவம் எல்லாருக்கும் இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. இடிப்பாறை ஏமரா மன்னன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சரியாக செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க. திரு மணிகண்டன், எல்லோருக்கும் எல்லாமுமாக இந்த ஆட்சி இருப்பதனால தான் தொடர்ந்து இது போல வெறுப்புணர்வை வெளிப்படுத்திட்டு வராரு திரு எடப்பாடி அவர்கள் என்பது போல முதலமைச்சர் அவர்கள் விமர்சிச்சிருக்கிறாரு. இந்த ஆட்சியில நிறைய திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது, மக்களிடம் ஆதரவு பெருகி இருக்கிறது என்பதன் காரணமாகத்தான் எடப்பாடி அவர்களிடமிருந்து இந்த எதிர்ப்பு வந்திருக்கு என்கின்ற விஷயம் பார்க்கப்படுகிறது. பெருந்தலைவர் காமராஜர் காலத்திய ஒரு மிகச்சிறந்த தலைவர், மானமும் வீரமும் நேர்மையும் கொண்டவர் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள். மிக தெளிவாக அவர் கருத்துக்களை சொன்னார். அதாவது சூழ்நிலைகளே சிந்தனைகளின் தாயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சூழ்நிலை என்பது சாதாரண குக்கிராமத்தில் பிறந்து அங்கே ஒவ்வொரு மனிதர்களும் படுகிற கஷ்டங்களோடு வாழ்ந்தவர், கஷ்டப்பட்டு வாழ்ந்தவர். அவர் சாதாரண குக்கிராமத்திலே மட்டுமல்ல, நாடு முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையும் அரசியல் ரீதியாக உணர்கிற பக்குவத்தை பெற்றவர். எனவே அவருக்கு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, எதை செய்ய வேண்டும் என்று தெளிவாக தெரியும். அதன் அடிப்படையில் அவருக்கு கிடைத்த அந்த முதலமைச்சர் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தினார். அதுதான் உண்மை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு எடப்பாடி அவர்களையும் ஒப்பிடவே முடியாது. அவர் ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை. அவருக்கு நிச்சயமாக எந்த கஷ்டமும் தெரியாது. அவர் ஒரு உயர்ந்த இடத்துல வளர்ந்தவர், வாழ்ந்தவர். அதனால் அவர் அப்படித்தான் பேசுவார்கள். திரு எடப்பாடியாரை பொறுத்தவரையில் அவர் யாருக்குமே தெரியாது. இப்போ 7.5 நீட்டில் இவ்வளோ சிக்க வரும்போது கொண்டு வர யாருக்கும் தெரியாது, கொண்டு வந்தார், சாதாரண விஷயம்.
இப்போ எல்லா கல்லூரிகளிலுமே ஏழை எளிய மக்கள் இப்போ 18,000 ரூபா ஒரு ஆண்டுக்கு செலவு செய்து படிக்கிறாங்கன்னு சொல்லி அது சொல்லும்போது அந்த உறுப்பு கல்லூரியில் வெறும் 1000 ரூபாய் செலுத்தினா போதும் என்று அந்த அரசாணை கொண்டு வந்தவர். இப்படி சாதாரண மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு மாபெரும் எளிய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான். திருச்சி வேலுச்சாமி சொன்ன கருத்தை நான் முழுமையாக உணர்கிறேன். அந்த காலத்திலும் மிக 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 சாதாரணமானவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், கடைசி காலத்தில் தன் உயிரை இழக்கிற போது எதுவுமே இல்லாமல் மறைந்தவர்கள் ஏராளமாக உண்டு. திருப்பூரில் அன்னை சுந்தராம்பாளே மிகப்பெரிய உதாரணம். மிகப்பெரிய கோடீஸ்வராக இருந்து மறைகிற போது மிக ஏழ்மையாக, அதாவது வசதி இருந்துமே ஏழ்மையாக வளர்ந்தவர் காங்கிரஸ்காரில். ஆனால் திருச்சி வேலுச்சாமிகளுக்கு சொல்ல தகுதி உண்டு. திரு ஸ்டாலின் போன்றவர்களெல்லாம் ஒரு மேதாவியோடு பேசுகிறாங்க. திரு உதயநிதியை தயவு செஞ்சு எடப்பாடியாரோடு ஒப்பிட்டே பேசாதீங்க. அவர் ஒரு 4 ஆண்டு கால அரசியல்வாதி, இவர் ஒரு 50 ஆண்டு கால அரசியல்வாதி. இவர் செய்தி திட்டங்களை நான் பட்டியல் போட்டு சொல்றேன், நீங்க சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க. நீங்க அரசு ஊழியரை பத்தி சொன்னீங்க, பழைய விஷயம் போகவே இல்லை. அவர் என்னென்ன பண்ணாங்க தொலைநோக்கு பார்வையோடு செய்த திட்டங்களை ஒவ்வொன்றா சொன்னீங்கன்னா திமுக பதிலே சொல்லுங்க. இருங்க குறுக்காதீங்க, முடிச்சிடுறேன். நீங்க திமுக மாதிரி நீங்க பேசாதீங்க, நெறியாளர் எங்க நெறியாளர் மாதிரி திமுக மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. நான் முடிச்சிடறேன் முதல்ல. இல்ல நீங்க பேசாதீங்க, தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அவங்க ஆனமலையார் நல்லாறு திட்டம் நீண்ட காலமான விவசாயிகளுடைய கனவு திட்டம். யார் நிறைவேற்ற முயற்சி எடுத்தாங்க? அண்டை மாநிலம் கேரள முதலமைச்சர் மிக நெருக்கமாக கூட்டணியில திமுகவோடு இருக்கின்றார். ஏன் முதலமைச்சரோ மற்றவரோட போய் பேசல? திரு உதயநிதி ஸ்டாலின் போய் சமீபத்தில் வேற கூட்டத்தில் பேசினார்ல, இந்த பிரச்சனை ஏன் பேசல? ஆனா எடப்பாடியார் 2 முறை அந்த முதலமைச்சரோடு சென்று நேரில் பேசி அந்த திட்டம் நிறைவேறுகின்ற வகையில் செயல்பட்டார். அதே மாதிரி அவிநாசி திட்டம் 60 ஆண்டு காலம் போராட்டம், பாண்டியாறு புன்னம்பலா, அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நீராதார பிரச்சனை பாருங்க. மேட்டூர் அணையில நீங்க எப்பவாவது முழுமையா தூர்வாது உண்டா? இன்றைக்கு 17ஆம் தேதி விவசாயிகள் எடப்பாடியாருக்கு பாராட்டு ஏன் நடத்துறாங்க? அதாவது மழை பெய்கிற போது அதிமுக கிடப்புல போட்டிருந்ததுன்னு சொல்றாரே முதலமைச்சர். நீங்க இங்க பாருங்க, அதாவது பதிலுக்கு பதில் லாவணி பாடுறது அண்ணன் திருச்சி வேலுச்சாமி சொன்னதா மிக சரியான உண்மை. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க அதை பண்ணலையா இதை பண்ணீங்களா போனீங்கன்னா 1971 ஆரம்பிக்கலாம். சுதந்திரம் அடைந்து 1947 பிறகு ஒரே பைசா ஒரு சொல்றேன் ஒரே பைசா மின் கட்டணத்தை குறையுங்கள் என்று போராடிய விவசாயிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் என்று துப்பாக்கி சுட்டது கருணாநிதி. அந்த ஆட்சி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஆட்சி யாரை பற்றி பேசுது பாருங்க. ஒரு சாதாரண கிராமத்து மனிதர், கிராமத்தில் பிறந்து இன்னைக்கு கிராமத்தில் கரப்பா மூச்சி மாதிரி ஊர்ந்து போனார். என்ன வார்த்தை இது? எவனவனா கட்சி ஆரம்பிக்கிற முதலமைச்சர் பேசுற வார்த்தை அது. எங்கே பயின்றீங்க இந்த பாடத்தை? அண்ணா உருவாக்கி இயக்கம் தானா? சுயமரியாதை இயக்கம் தானா? இதுதான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடா? இதெல்லாம் திமுக சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. தமிழ்நாட்டு அரசியல அநாகரிகத்தின் உச்சத்தில் திமுக கடைபிடித்த செயல். ஆனா திருச்சி வேலுச்சாமிக்கு தெளிவாக தெரியும். நான் சொல்ல விரும்பல. ஆனா இன்றைக்கு எடப்பாடியார் ஒப்பிட்டு பேசுகிற போது தயவு செஞ்சு பட்டியல் சொல்லுங்க. நான் ஒரு 10 பட்டியல் சொல்றேன். 10 பட்டியலை தெளிவா சொல்லுங்க. இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம் சொல்லுங்க. அதாவது தொலைநோக்கு திட்டங்கள் எதுவுமே இல்லாமல் 3.5 ஆண்டு காலம் ஆட்சியை நிறைவு செய்துவிட்டு 520 வாக்குறுதியில 90% நிறைவேற்றி விட்டோம் என்று பொய்யை சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் ஏமாத்துறீங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க? எதிர்கட்சியாக இருந்தால் மட்டும்தான் திமுக சிறப்பாக செயல்படும், ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுவார் என்று சொன்னார் இல்லையா? அப்ப நாங்க சொல்ல, அரசு ஊழியர் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? எதிர்கட்சியாக இருந்த போதெல்லாம் பொய்யை பேசியவர், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி சொன்னவர் ஸ்டாலின். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு எதுவுமே செய்ய முடியாமல் இன்றைக்கு ஒரு போராடிய அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்தது யார்? ஆசிரியர்களுக்கு எதிராக, அரசு ஆசிரியர்களுக்கு எதிராக பேசி விளம்பரத்தை கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணோம், இவ்வளவு செலவு பண்ணோம், தனியாருக்கு விட அதிகமா சம்பளம் இவங்க தான் வாங்குறாங்கன்னு எடப்பாடி சொன்னாரு. இது இழிவு இல்லையா? இது அவங்களுடைய சுயமரியாதைக்கு எதிரானது இல்லையா? ஒரு அறிக்கையில அவர் சொல்லி இருப்பாரு. அததான் கேக்குறேன். இருக்குன்னா இருங்க, இருக்குன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. சுட்டி காட்ட வேண்டியது என் கடமை. தவறு செய்ததற்கு மக்கள் மாற்றி உங்களுக்கு வாக்களிச்சாங்கல்ல, நீங்க செய்யாம இல்லையா? செய்யாம மாற்றி மாறி எடப்பாடி பழனிசாமியை அண்ணன் ஜவஹர் அலி சொன்ன மாதிரி மாறி மாறி கால் விழுந்தா யாரும் விழுந்தா? துர்கா ஸ்டாலின் விழுந்தீங்க,
உதயநிதி கால் விழுகிறீங்க, சபரீசன் கால் விழுகிறீங்க. யார் கால்ல விழுந்தார்? பொதுச் செயலாளர் இருந்தா அம்மையார் சசிகலா கால் விழுந்தாங்க, தவறு இல்ல. இங்க பாருங்க, முதல்ல இந்த மாதிரி பேசுகிற வார்த்தையை திமுக நிறுத்திகள் விட்டால் நிச்சயமாக 2024 ஆட்சி மாறும், காட்சி மாறுங்க. ஏன்னா எடப்பாடியே வந்து நீங்க லேசார போடுறீங்க, சாதாரண பழனிசாமி வச்சுக்கிறீங்க, சிரிச்சுட்டே போறான்னு. 24 ஆட்சி மாறுங்க, திமுக அதற்கான அனைத்து விளைவையும் சந்திக்குங்க. ஏன்னா ஒரு கிராமத்துக்கு ஒவ்வொரு மாணவர்களும் பயன்படுவதற்காக செய்திருக்கார், விவசாயிகளுக்கு பண்ணியிருக்கார். நீங்க கல்வித்துறையில் மிகப்பெரிய அதே மருத்துவத்துறை எடுத்துங்க. கொரோனா காலத்துல 3 ஆண்டுகள் 2.5 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில எந்த வருமானமே இல்லை. வருமானம் இல்லாத போது கூட வரிச்சுமையை உயர்த்தாமல் டாஸ்மாக் குடும்பம் எந்த வருமானம் இல்லாத அரசு ஊழியர்கள் வேலை செய்யறவங்க எல்லாருமே பயன்படக்கூடிய வகையில திட்டங்களை தீட்டி அரசு சென்னையில பாருங்க, சென்னையில கடுமையான குடிநீர் பஞ்சம் வந்த போது அதிமுக அரசு எப்படி செயல்படுது பாருங்க. நீங்க இருங்க, அதே மாதிரி பெருவெள்ளம் மழை வந்த போது அதிமுக மிகப்பெரிய மழை வெள்ளம் வந்த 1-2 இல்ல, தொடர்ச்சியாக மிகச்சரியாக செயல்பட்டு இப்ப என்னன்னா, இப்ப அவர் எடப்பாடி அவர்கள் விவசாயி நிறைய தடவை சொன்னார், மகிழ்ச்சி, சரிங்களா. ஆனா அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தது கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம், சரிங்களா. ஃபார்மர்ஸ் ஆக்ட் வந்தது, விவசாய சட்டங்கள் பாஜக கொண்டு வந்தாங்க. எல்லா விவசாயிகளும் போய் டெல்லியில் போராட்டம் பண்ணாங்க, யூபியில் போராட்டம் பண்ணாங்க. அங்கே பாஜக அமைச்சரோட பையன் டிராக்டர் ஏற்றி கொலை பண்ணுறான் விவசாயிகளை சுடுறதுக்கு தயாராகிட்டாங்க. எங்கள் டெல்லியில் இவர் எங்கே மறுப்பு தெரிவித்தார் எடப்பாடி. இல்லை அப்போ எங்கள் பாஜக கூட்டணி வேணும்னு விலகி இருக்கலாம்ல. காவேரி பற்றி பேசினார். மேகதாதுக்கு டிபிஆர் வந்து அங்கே பாஜக ஆட்சி இருக்கும்போது தான் நடந்ததுங்க. அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாவில் பாஜக ஆட்சி இருந்தபோது தான் மேகதாதுக்கு டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அப்போ வந்து கூட்டணி விலகி வந்திருக்கலாமே. அதுக்கப்புறம் சொல்கிறாங்களே, எடப்பாடி அவர்கள் வந்து இப்படி கீழேருந்து முதலமைச்சர் ஆகிட்டு, அவர் எப்படி முதலமைச்சர் நமக்கு தெரியும். ஜனநாயகத்தில் வந்து யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம், மகிழ்ச்சி கீழேருந்து ஊற்றுறான். ஆனால் இவர் அப்படி ஆகல. இவரு தவழ்ந்து ஒரு பக்கம் முதலமைச்சர் ஆனது. ரெண்டாவது ரிசார்ட்ல டெண்டர் வச்சுதான் முதலமைச்சர் ஆனார். டெண்டர் யார் அதிக ரேட்டுன்னு, ஏன் அங்க செங்கோட்டையன் இருந்தார், அவர் முதலமைச்சர் இருக்கலாமே. ஏன் இவரு எம்எல்ஏக்கு அதிக அமௌண்ட் தரேன்னு எல்லாருக்கும் தெரியும். விவசாய குடும்பத்துல இருந்து வந்தாரு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வேற பிரிவிலேஜஸ் இருந்தது, அவர் ஒரு அரசியல் பின்னணி குடும்பத்துல இருந்து வந்தாருன்னு சொல்றாரு. அவரு ஜனநாயகத்துல அவர் ஒரு ஏழை விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவர் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக. அதான் சொல்றேன், இது ஜனநாயகத்துல பேசுறீங்க பேசுங்க சார், நீங்க பேசுங்க. ஒரு ஜனநாயகத்துல மக்கள் வாக்களிச்சு முதலமைச்சராக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். 21 எம்எல்ஏ ஆயிருந்தாருல்ல, எம்எல்ஏவா 21 அவரு தலைமையில எப்படி அங்க ஆனாங்க, எல்லாம் அம்மாக்காக வந்த ஓட்டப்ப நான் சொல்றேன். 21 வந்து அவர் தலைமையில தான் நாங்கள் ஜெயிச்சாங்களா? 24 அவர் தலைமை ஜெயிச்சாங்களா? 19 அவர் தலைமை. இது வரைக்கும் அவர் தலைமையில ஒரு தேர்தல் கூட ஜெயிக்கல. ஆனா இப்போ வந்து இவங்க வந்து எங்க துணை முதலமைச்சரை பத்தி பேசுறது தவறு. துணை முதலமைச்சர் பத்தி பேசுறது தவறு. ஜெயிப்பாருன்னு சொல்றாங்க. யாங்க யார் சொல்றாங்க? திட்டங்கள் எல்லாம் அதிருப்தி இருக்கு, அதனால அடுத்து எடப்பாடி ஜெயிப்பாருன்னு சொல்றாங்க. 2024 தேர்தல்ல 20% கஷ்டப்பட்டு தாங்க வாங்கினாங்க. 20% கேளுங்க. அது சட்டமன்ற தேர்தலில் வச்சுட்டு 24 தேர்தலில் கிட்டத்தட்ட 221 சட்டமன்ற தொகுதியில் திமுக ஜெயிக்குது. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தா கூட 35% மேலே வராது. திமுக எங்கெங்கெல்லாம் தனிச்சினதோ அங்கே 47%. சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் இதை பற்றி சொன்னாங்க, கடனை பற்றி ஒரே 10 செகண்ட்ஸ் கடனை பற்றி சொன்னாங்கல்ல. அமெரிக்கா நாடு இருக்குல்ல, உலகத்திலே வளர்ந்த நாடு. அங்கே என்ன தெரியுமா, அந்த நாட்டோட கடன் என்ன தெரியுமா? 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி. அப்படின்னா வந்து அவங்க நிதி நிலைமை தமிழ்நாடோட மோசம் இல்லை. நிதி நிலைமை வந்து உங்களோட வருமானம் எவ்வளவு, ஜிடிபி எவ்வளவு தான் பார்க்கணும். ஸோ அதாவது சதவீதம் தான் பார்க்கணும். ஸோ நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வருமானம் ரொம்ப பெருகி இருக்கு. அதனால தான் ஜிடிபியோட லோன் டு டெட் ஜிடிபி குறைஞ்சிருக்கு. அதான் திருப்பி எடப்பாடி அதையே ஒரு கணக்கு புரியாமல் பேசுறாரு. வந்து ஒரு ரொம்ப ஒரு தவறான செயல். அதே மாதிரி அரசு ஊழியர்கள்ங்கிறாங்கல்ல, நமக்கு தெரியும் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அதிமுக காலத்தில் அவங்களுக்கு பென்ஷன் 7000 கோடி அவங்க அக்கௌண்ட்ல செலுத்தாமல் எடுத்து வேற எங்கே டைவர்ட் பண்ணிட்டாங்க. அது பெரிய பிரச்சனையாச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி 89 கலைஞர் அவர்கள் வந்து 89 கலைஞர் வந்து வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை தரணும் அப்படின்னு சொல்லி திட்டத்தை கொண்டு வந்தார். அர்த்தம் இல்லாம போயிடும். மக்கள் நல பணியாளர்கள் அவங்க நியமிக்க செஞ்சாங்க. எப்பப்பெல்லாம் ஜெயலலிதா ஆட்சி வருதோ அவங்களாம் இவங்க டிஸ்மிஸ் வேலையில இருந்து அனுப்பிச்சிருவாங்க. அரசு ஊழியர்கள் மேல அக்கறையா இல்லாம கொச்சப்படுத்தி பேசினாரு 2018. நன்றி. நான் அவரோட பார்வை வாங்குறேன். ஜாபர் அலி, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டு கொடுத்தவர்
பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை அது மண்டலம் கொண்டு காரணம் வந்து திமுக புரட்சி தாங்க. இருங்கங்க. இவ்வளவு நேரம் நான் அமைதியா இருந்தேன். 7% திமுக தாங்க. பொய் சொல்லக்கூடாதுல்ல. பொய் என்ன ஏங்க, கேளுங்க. ஆளுநர் 7 மாசம் கையெழுத்து போடல. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. திமுக போய் போராட்டம் பண்ணோம். இது ஆளுநர் நியாயமா? பாயிண்ட் இல்லைன்னா வச்சுட்டீங்க, அவர் எந்திரிச்சிருவாங்க. பேசிட்டோம். அவர் பாயிண்ட் பேசிட்டோம். பேசுங்க. நாங்க எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். நீங்க திட்டங்களை கொண்டு வரல, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினீங்கன்னு கேட்டா அவங்க தலைவர் எப்படி பேசுறாரு, ஊர்ந்து பண்ணாரு, இவர் சொல்றாரு தவழ்ந்து வேணும். இவர்களுடைய நாகரிகம் ரொம்ப மோசமான கேடுகட்ட நாகரிகம். ஒரு விவாதத்துல இருந்து முன்னாள் முதலமைச்சர் நிறைய மேடைகளை எடப்பாடி அவர்களும் அது மாதிரி தான் பேசி இருக்காரு. இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பேசியிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சரை, இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரை நீங்க இவ்வளவு தரக்குறைவாக எங்க எந்த அளவுக்கு தவழ்ந்து போய் தவழ்ந்து போனாரா போலியா? தவழ்ந்து போனாரா இல்லையா? நான் கண்ணல பார்த்தேன். அது வல்ல விவாதம். தமிழ்நாடே பாத்துங்க. தவழ்ந்து தான் போனாரு. இப்படி போற தவழ்ந்து அது வல்ல விவாதம். நீங்க அது வல்ல விவாதம். அது வல்ல விவாதம். ரெண்டு பேருக்குமே சொல்றேன். அது வல்ல விவாதம். பாயிண்ட் சொல்லுங்க. என்ன திட்டங்கள்ல அதிமுக திமுகவோட சிறப்பா கொண்டுட்டு வந்து அந்த விஷயத்துக்கு வாங்க. முதல்ல நீங்க ஒரு நெறியாளர், ஒரு முன்னாள் முதலமைச்சர் வந்து தவழ்தான் பண்ணாருன்னு நீங்க கண்ணல பார்த்தவங்க அனுமதிக்கிறீங்க. இந்த விவாதத்து காலத்துல மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க விவாதத்தை வந்து புறக்கணிச்சு தமிழ்நாடு மக்களே பார்த்தாங்க. ஏங்க நீங்க பாயிண்ட்க்கு வர்றதுக்கு என்ன என்னங்க பேச்சா பேசுறீங்க? விவாதத்துல என்ன பேச்சா பேசுறீங்க? நீங்க அதை கேட்க ரசிச்சீங்க அப்படிங்க. அவர் முதலமைச்சர் ஆகணும் சசிகலா அம்மா. பாயிண்ட் வர விடுங்க. அவர் இந்த பாருங்க அவருடைய பேச்சு முழுக்க போய் நான் புறக்கணிக்கிறேன். எப்படி அவர் தவழ்ந்து போகல. ஒரு மரியாதை மிக்க ஒரு மூத்த தலைவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி அந்த பதவி அது ஏன் பேசுறீங்க? அதான் கேக்குறேன். அவர் ஏன் கட்சியில சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க? அப்புறம் மேடம் காலூர் ஆசீர்வாதம் சரினா உங்க நியாயத்தோ நாங்க பேச முடியாது. உங்களுக்கு வேணா எனக்கு வேணா சார். நீங்க தலைப்புக்குள்ள வாங்க. இப்ப அவர் சொன்னாரு நாங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, இந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்தாருன்னு. நான் சொல்றேன் சார், மக்களுக்காக மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த மடிக்கணினி திட்டம் அது நல்ல திட்டமா கட்டது. அது 2019 எடப்பாடி அவர்கள் நிறுத்திட்டாரு. அது நல்ல 2019 எடப்பாடி அவர்கள் நிறுத்தி விட்டார். நல்ல திட்டமா கெட்ட திட்டமா? அதே மாதிரி தாலிக்கு தகுந்த நிறுத்திட்டாங்க. நான் சொல்லிறேன். தாலிக்கு தகுந்த தீர்ப்பு நிறுத்திட்டாங்க. 2019 ஏனா இத்தனை வருஷமா ரெண்டு கட்சியும் தான் ஆட்சி செஞ்சிருக்கீங்க. ஆடு மாடு வழங்கக்கூடிய திட்டம் கிராமப்புற திட்டம் நல்ல திட்டமா கெட்ட திட்டமா? இப்ப இந்த இது இல்லாம காவிரி குண்டார பத்தி கேட்டிருக்காங்க. காவிரி குண்டாறு திட்டத்தை அதிமுக ஆட்சி நிதி ஒதுக்கப்பட்டு வேலை நடந்தது, அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அது முழுமை பெற நிலையில நிறுத்தி வச்சிருக்காங்க. கால்நடை பூங்கா முழுமையாயிருச்சு, அதை திறக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்படி மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட அத்தனை விஷயத்துல கால்நடையோட நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு திமுக என்ன பண்றாங்கன்னா இன்றைக்கு ஒரு அர்த்தமற்ற ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு ஆட்சியின் திமுக அதிமுகவினுடைய நல்ல திட்டங்களை திமுக தொடரல. இப்ப நீங்க முதல்ல திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட எல்லா திட்டங்களையும் நிறுத்திட்டாங்க. திருச்சி வேலுசாமி, உங்களுடைய இறுதி பர மிகச் சுருக்கமா. நான் ஒன்றே ஒரு சம்பவத்தை மட்டும் நினைவுபடுத்துறேன். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு புதிதாக சொல்லல. 1957 முதன்முறையாக திமுக சட்டமன்றத்திற்குள்ளே போகிற போது அண்ணா அவர்கள் ஒரு முறை எழுந்து பேச ஆரம்பிக்கிறார். அவருக்கு தந்த நேரத்தை விட அதிக நேரம் பேசுகிற போதும் முதலமைச்சர் காமராஜ் கண்ணை காட்டி சி சுப்பிரமணியம் அவை முன்னவர் குறுக்கிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டார். 2 மடங்கு நேரங்கள் பேசிய போது அவர் பேசிய ஒரு வார்த்தையில் ஒரு வித்தியாசம் வந்த நேரத்தில் ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்த அனந்தநாயகி எழுந்து மிக கடுமையான ஒரு வார்த்தையை பேசினார். முதலமைச்சர் எழுந்தார். அதுவரை சிரித்துக் கொண்டிருந்த முதலமைச்சர் காமராஜ் அறைக்கு வா என்று அழைத்து, நீ எப்படி பேசலாமா, முதலில் அவரிடம் போய் மன்னிப்பு கேள் என்று சொல்லி அவையில் மீண்டும் வந்து அனந்தநாயகி மன்னிப்பு கேட்டார். அப்போது காமராஜர் சொன்னதை சொல்லுகிறேன். சட்டமன்றம் என்பது எதிர்கட்சிகளுக்கான இடம், மக்களுடைய குறைகளை எடுத்து சொல்லுகின்ற இடம் எதிர்கட்சி. ஆளுங்கட்சி என்பது அதை உள்வாங்கிக் கொண்டு அதில் இருக்கக்கூடிய நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தவறுகளை ஒதுக்கிவிட்டு மக்களுக்கு செயல்படுகின்றது தான் ஆளுங்கட்சி. இந்த ரெண்டையும் புரிந்து கொண்டு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து தமிழக மக்களுக்கு நன்மை பயக்குமானால் தமிழகம் சொர்க்கமாக மாறும்.
அந்த இடத்திற்கு இருவரும் வர வேண்டும். நன்றி. இது என்னுடைய வேண்டுகோள். நன்றி. திருநாதன் 10 செகண்ட் சார். நேரம் இல்ல. திருநாதன் 10 செகண்ட் சார். அவர் பேசுறது நேரம் இல்ல சார். நான் க்ளோஸ் பண்ணுறேன் சார். சார் திருநாதன் ரெண்டு பேருக்கு தான் நேரம் இல்ல. ரெண்டு பேர் ரொம்ப நேரம் பேசிட்டீங்க. ரெண்டு கட்சி சார்ந்து நான் நிறைய விஷயங்களை கேட்டுட்டேன். திருநாதன் உங்களுடைய இறுதி பார்வை. இல்லை, என்னுடைய இறுதி பார்வை வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு வந்து 1008 பிரச்சனைகள் இருக்குங்க. உட்கட்சி பிரச்சனை இருக்கு. ரெண்டு பேர் வந்து அந்த பிரச்சனை பத்தி நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? உங்க எங்க கட்சியை பத்தி டைம் இல்ல. மாதிரி என்னால கத்த அவர் முடியாது. பார்வை சொல்லுவார். அவரோட பார்வை என்ன அது சொல்லுவார். அரசியல் ரீதியா பேசுங்க. அவர் இது தனிப்பட்ட அரசியல் தான் சார். சார் அவர் அரசியல் விமர்சகரா சொல்லுவார் சார். சார் நீங்க சொல்ல கூடாது. அவர் ரெண்டு பேசணும். திருநாதன் சொல்லுங்க. உங்க கட்சி வந்து பொதுவான கட்சி தானே. பார்வை எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க என்ன பிரச்சனை? நீங்க சுருக்கமா சொல்லுங்க, முடிச்சிரோம். அவர் பேசும்போது என்னால கத்த முடியாது. நான் சொல்ல வந்ததுங்க, ரெண்டு பேர் அதிமுக தலைவர்கள் பிஜேபி கூட போலான்றாங்க, ரெண்டு பேர் இல்லைன்றாங்க. இவர்கிட்ட கேட்டா வந்து அது தேர்தல் சமயம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் உட்கட்சி பிரச்சனை 2026 தேர்தலில் அவர் பல பிரச்சனைகள் இருக்கு. இவர் தெரிவித்திருக்கின்றது திருச்சி வேலுச்சாமி அவர்கள் சொன்னது போல ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தின்படி ஒரு எதிர்க்கட்சியின் கடமையை அவர் ஆற்றவில்லை. ஒரு சடங்கு சம்பிரதாயமான எதிர்ப்புகளை தான் அவர் தெரிவித்துட்டு வர்றார். ஒன்று. ரெண்டாவது, திருச்சி வேலுசாமி அவர்கள் 1950 அந்த பராசக்தி வசனத்துக்கு மிட்டாமராசர்கள் பதில் சொன்னார். என்னுடைய பதில் என்னன்னா, அன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரும் டாக்டர் ஆகலை, நீதிபதி ஆகலை, முதல் தலைமுறையாக வந்து கல்லூரியை கூட வந்து போகல. திராவிட இயக்கங்களின் ஆட்சியின் மூலமாக தான் அந்த மக்கள் இன்று படித்து முன்னேறி பார்வைகளுக்கு நன்றி. நமக்கு நேரம் இல்லை. மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.